சிறுவாபுரி முருகன் கோவில். இந்த சிறுவாபுரி முருகன் கோவில் இருக்கே, அது எல்லாருமே போகக்கூடிய ஒரு கோவில் தான். நிறைய கூட்டம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா, ரொம்ப ஏகப்பட்ட கூட்டம். கோவிலே அடங்காது. வெளியே தெருவுலலாம் நின்றுட்டுருப்பாங்க அந்த கூட்டம். அந்த மாதிரி இந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு கோவில், அற்புதமான கோவில், முருகர் கோவில், சிறுவாபுரி கோவில். அந்த சிறுவாபுரி கோவிலும் நம்ம சீக்கிரமாக போயிட முடியுமான்னு கேட்டால், நமக்கு அந்த டைமிங் இருந்தால் தான் போக முடியும். பிராத்தம் பிராத்தம் இருந்தால் தான் நம்மளுக்கு அது சிறுவாபுரின்னு ஒரு கோவில் இருக்குது நமக்கு நினைவுக்கு வரும். நம்ம அதை பார்க்க முடியும், கேட்க முடியும். நம்மளும் போகணுமே அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு வரும். அதனால் அந்த சிறுவாபுரி கோவிலுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தரமாச்சும் நம்ம போயிட்டு பாதத்தை படிஞ்சிட்டு வந்துடும். ஏன்னா நிறைய பேர் 6 வாரங்கள் போகிறவங்க இருக்காங்க. வருஷ கணக்காக கூட போயிட்டுருக்கவங்களும் இப்போ இருக்காங்க. 6 வாரம் திருவாபுரி கோவிலுக்கு நம்ம தொடர்ந்து போயிட்டு வந்துட்டோம்னா, நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ, ஒரு குழந்தை பிறக்கிறதோ, ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு கல்யாணம் ஆகிறதோ, ஒரு குழந்தைக்கு நல்ல படிப்பு வர்றதோ, நல்ல வேலை கிடைக்கிறதோ, இப்படி என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த 6 வாரம் தொடர்ந்து போயிட்டு வந்துட்டா, அவங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறப்படுதுன்னு ரொம்ப ஒரு ஐதீகமான விஷயம். இன்னை வரைக்குமே அது நம்பிக்கைப்படுகிறது. எல்லாரும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளாவது நம்ம சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு நம்ம பாதத்தை அங்கே பதிச்சிட்டு வருவோம். முடிஞ்சால் 6 வாரமும் நம்ம போகலாம். ஒரு வாரம் நமக்கு விட்டு போனாலும் அது தவறில்லை. அதே அடுத்த வாரத்துலேருந்து நம்ம அதை தொடர்ந்து போக வேண்டியது தான். முடிஞ்சால் ஒரு நாள் போகலாம், இல்லையா 6 வாரங்களும் போகலாம். அப்படி இல்லையா வருஷம் கணக்காக கூட போகலாம். ஏன் நம்ம ஆயுள் முடிகிற வரைக்கும் கூட அந்த முருகனை போய் நம்ம தரிசிச்சுட்டு வரலாம். நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிரிகள் தொல்லை இருக்காது, வறுமை தொல்லை இருக்காது, நோய் தொல்லை இருக்காது. மொத்தத்தில் சகல சௌபாகியமும் நமக்கு கிடைச்சி நம்ம சீரும் சிறப்புமாக வாழ்கிறதுல, சிறுவாபுரி முருகனை வணங்கி நம்ம சீரும் சிறப்புமாய் வாழ்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.